வணக்கம் நண்பர்களே. எளிய மனிதராய்வ பிறந்து தமிழகத்தின் தலைவிதியையே மாற்றிய ஒரு மக்கள் தலைவரை பற்றி பார்க்கப் போகிறோம். அவர் கல்வி வள்ளல், கருப்பு வைரம், ஏழை பங்காளன் என பல்லாயிரக்கணக்கானோரின் இதயங்களில் வாழும் காமராஜர். 1903ஆம் ஆண்டு விருதுநகரில் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த காமராஜர் 6ஆம் வகுப்புடன் பள்ளிப் படிப்பை நிறுத்திவிட்டாலும் மக்களின் கஷ்டங்களையும் கல்வியின் அவசியத்தையும் ஆழமாக உணர்ந்திருந்தார். விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டு பலமுறை சிறை சென்றார். 1954ஆம் ஆண்டு தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் காமராஜரின் முதல் கவனம் கல்வியின் மீதுதான் இருந்தது. கல்வி ஒன்றுதான் ஏழைகளின் சொத்து என்று நம்பிய அவர், ஏழை குழந்தைகளும் பள்ளிக்கு வர வேண்டும் என்பதற்காக இலவச கட்டாய கல்வி திட்டத்தை அமல்படுத்தினார். பள்ளிக்கூடங்களின் எண்ணிக்கையை பன்மடங்கு பெருக்கினார். ஒவ்வொரு கிராமத்திலும் ஒரு பள்ளி திறக்கப்பட்டதை உறுதி செய்தார். பசிப்பிணியால் குழந்தைகள் பள்ளியிலிருந்து விலகக்கூடாது என்பதற்காக உலகத்திற்கே முன்னோடியான மதிய உணவு திட்டம் என்ற புரட்சிகர திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். இது கோடிக்கணக்கான குழந்தைகளின் வாழ்க்கையில் வெளிச்சம் ஏற்றியது. இன்று பல மாநிலங்கள் இந்த திட்டத்தை பின்பற்றுகின்றன. கல்வி மட்டுமல்ல, தமிழகத்தின் தொழில் வளர்ச்சிக்கும் காமராஜர் பெரும் பங்காற்றினார். நெய்வேலி பழுப்பு நிலக்கரி, ஆவடி டேங்க் தொழிற்சாலை, பெரம்பூர் ரயில் பெட்டி தொழிற்சாலை, மேட்டூர் காகித ஆலை என பல கனரக தொழிற்சாலைகளுக்கு அடித்தளம் அமைத்தார். அணைகள் கட்டி விவசாயத்திற்கு நீர் ஆதாரங்களை உருவாக்கினார். அரசியலில் கிங் மேக்கர் என்று அறியப்பட்டவர். லால் பகதூர் சாஸ்திரி, இந்திரா காந்தி போன்றோர் பிரதமராவதற்கு முக்கிய பங்காற்றினார். ஆனால் தனக்கு கிடைத்த பிரதமர் வாய்ப்பை துறந்து தலைவர்களை உருவாக்கினார். எளிமையான தோற்றமும் ஆடம்பரமற்ற வாழ்க்கையும் நேர்மையான நிர்வாகமும் காமராஜரின் தனிச்சிறப்புகள். அவர் முதல்வராக இருந்த 9 ஆண்டுகள் தமிழகத்தின் பொற்காலமாக கருதப்படுகின்றன. காமராஜரின் வாழ்க்கை உண்மையான மக்கள் சேவைக்கும் சமூக மாற்றத்திற்கும் ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க.